வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. அண்ணன் விஜய் அவர்கள் தஞ்சாவூர்ல ஒரு பரப்புரை பிரச்சார பொதுக்கூட்டத்துல உளர்னு உளறி கொட்டியிருக்காருங்க. அங்க போய் நின்னுகிட்டு வேலூர் பொதுமக்களேன்னு இருக்கிறாரு. மண்டையில குத்திக்கிட்டாங்க. பஞ்ச் டைலாக்ன்ற பேர்ல பால்வாடி குழந்தைகளை விட கேவலமா பேசி வச்சிருக்காரு. வழக்கம் போல பிள்ளைய குட்டியை தூக்கிக்கிட்டு வழக்கம் போல ஒரு கூட்டம் ஓடி வந்து அட்ராசிட்டி பண்ணி வழக்கம் போல கரண்ட் கம்பியில தொங்கி வழக்கம் போல ஆக்சிடென்ட் ஆகி 5 பேர் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காங்க. வழக்கம் போல அண்ணே திமுகவை திட்டிட்டு பாஜகவுக்கு பல்ட்டி அடிச்சிருக்காப்ல. வழக்கம் போல அண்ணே வழக்கம் போல ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல. வழக்கமா என்ன பண்ணுவாங்க, என் வீட்டுக்காரரை விட எங்க விஜயண்ணா தான் பிடிக்கும் ஓன்னுவாங்க. அப்புறம் ஆம்பளை பசங்க என்ன சொல்லுவாங்க, அடுத்த பிறவிலையாவது நான் விஜயண்ணாவுக்கு வீட்டுக்காரரா பிறக்கணும், மனைவியா பிறக்கணும், பொண்டாட்டியா பிறக்கணும்னு இருப்பாங்க. பாவம், இந்த பிறவியில பிறந்த பொண்டாட்டியே சிக்கி சீரழிது. அடுத்த ஜென்மத்துல பொண்டாட்டியா பிறப்பேன்னு ஒருத்தர் சொல்றான். இன்னொரு பாப்பா சொல்லுது, எங்க வீட்டுல 7 ஓட்டு இருக்குங்க, ஓட்டு மட்டும் போடலன்னா சோத்துல விஷம் வச்சிருவேன் ஒரு பாப்பா. 41 பேர்ல ஒரு குழந்தைய பறி கொடுத்த ஒரு அம்மா சொல்றாங்க, நான் பக்கத்துல போய் விஜய் பார்த்தேன், என்ன பண்றது, அதுக்காக ஒரு உயிரை பழி கொடுக்க வேண்டியதா போச்சு. வேற லெவல். 1.5 வயசு குழந்தை எங்க அம்மாட்ட கொடுத்துட்டு வந்தேன், 2 வயசு குழந்தை எங்க அப்பாட்ட கொடுத்துட்டு வந்தேன், 3 வயசு குழந்தைய மாமியார்ட்ட கொடுத்துட்டு வந்தேன் ஒரு கூட்டம். அதுல ஒருத்தர் ஹைலைட்டா சொன்னார் பாருங்க, விஜய பார்க்க வந்து செத்தோன்னு வச்சுக்கோங்க, உலகம் பூரா ஹைலைட் ஆயிருவாங்க, இங்க செத்தா உலகம் பூரா தெரியுங்க. எப்படி ஒரு தற்கூரி கும்பல்கிட்ட நம்ம சிக்கிருக்கோம் பாருங்க. அவங்க கிட்ட தான் நம்ம சிக்கிருக்கோம். ஏன்னா அரசியல் தெரிஞ்சா நம்ம மல்லு கட்டலாங்க, ஒண்ணுமே தெரியாதுங்கிட்ட இடத்தங்க பேசுறது, அப்படிதான் நம்ம சிக்கி போய் கிடக்குறோம். அதுல தாவேக ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அடுத்தவங்க கார் மேல ஏறி இன்னைக்கு தவிர்க்கானுங்க. அடுத்தவங்க கார் மேல ஏறி தவி உள்ளுக்கே போயிருச்சு. யாருக்காரோ தெரியல, ஏறி தவுறானுங்க, மரத்துல ஏறுறானுங்க. இன்னைக்கும் அட்ராசிட்டி. அதுல அண்ணன் கையங்கலமா சிக்கிருக்காரு. எப்படி, சீமான் முன்னாடி எங்கேயோ பேசுனத காப்பி அடிச்சு அப்படியே எழுதி கொடுத்துட்டானுங்க. எழுதி கொடுத்துறவன மாத்துங்கன்னு எத்தனை தடவை சொல்றது. சீமான் பேசுனத அப்படியே எழுதி கொடுத்துருக்கானுங்க. இப்ப அந்த பசங்க ரெண்டையும் ஒட்டி போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறானுங்க. என்ன பேசுறாரு, உடம்பு சரியில்லைன்னா மருத்துவரை பார்ப்போம், பிரச்சனைனா லாயரை போய் பார்ப்போம், நம்ம ஏதோ ஒரு தடவை என்ஜினியரை பார்ப்போம், ஆனா ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடும் போதும் நம்ம நினைக்கிறது விவசாயம் தானங்க அப்படின்னு சீமான் பேசியிருக்காரு. தான் கண்டென்ட். இதவே வேற வேற வெர்ஷன்ல பேசி வச்சிருக்காரு விஜய். பாருங்களேன். டாக்டர் இருக்காருன்னா நாம எப்போ அவரை பத்தி யோசிப்போம். இப்போ நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவரை யோசிப்போம், அவர் ஞாபகம் வரும். அது மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு வக்கீலை தேடிப்போம், அவர் ஞாபகத்துக்கு வருவார். இது மனித இயல்பு. அந்தந்த பிரச்சனை வரும்போது நம்ம அவங்கவுங்களை தேடி போவோம். ஆனால் ஆன் அ டெய்லி பேசிஸ் நம்ம சும்மா சாப்பிடும் போது கூட நம்மளை அறியாமல் ஒருத்தவங்களை பற்றி நினைப்போம், நம்மளை அறியாமல் அவங்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அந்த மதிப்பிற்குரிய அந்த மனிதர்கள் வேற யாரும் இல்லை, விவசாயி விவசாயி விவசாயி. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் வழக்கறிஞரை சந்திக்கிறான், அது அட்வொகேட்டை. என்றாவது ஒரு நாள் பொறியாளர் சந்திக்கிறான், இன்ஜினியரை. என்றாவது ஒரு நாள் மருத்துவரை சந்திக்கிறான், டாக்டரை. ஆனால் ஒரு நாளைக்கு 3 வேளை விவசாயியை சந்திக்கிறான். அதை புரிஞ்சுக்கணும். எல்லா மனிதரும் உலகத்தில் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள், விவசாயிகள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் என்பதை. காப்பி அடிச்சு கையங்களமா சிக்கனவங்களை நீங்க பாத்திருக்கீங்களா? அது மேடையிலே காப்பி அடிச்சு, தலைவருடைய பேச்சையே காப்பி அடிச்சு. என்னங்க அப்படி சும்மாவே அவங்க தயவுதாச்சுன்னு இல்லாம தூக்கி போட்டு மிதிக்கிறானுங்க. இதுல அவங்க தலைவர் பேசுனதவே பேசி அசிங்கப்படலாமாண்ணே? என்ன இப்படி இருக்கீங்க? இதெல்லாம் பரவாயில்லங்க. ஸ்டார்டிங்கே ட்ரபிள் ஆயிடுச்சுன்னா பாருங்க, அண்ணனுக்கு ஸ்டார்டிங்கே ட்ரபிள் தான். அப்படி கை அப்படி வச்சுக்க வரல. என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் அங்க நான் சொல்லாம விட்டேன், அதனால நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். யோ முடியலங்க. எங்க ஸ்டார்டிங்ல உளர்னா பாருங்களேன். நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, வேலூர்ல இதை நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. உங்களுக்காக இங்க நான் சொல்றேன். இதுல இன்னொரு விஷயம் நடந்து போச்சுங்க. யாரோ ஒருத்தன் விஜயும் சங்கீதாவும் இருக்கிற போட்டோவை தூக்கிட்டு வந்துட்டாங்க. விஜய் இணையர் இருக்கிற போட்டோ தூக்கிட்டு வந்து அவன் ஆட்டி கட்டுறான். இவருக்கே டர் ஆகுது. எங்கடா பெண்கள் பாதுகாப்புன்னு பேசணும், இங்க வந்து இந்த போட்டோ வச்சு ஆட்டுறானுங்க. இங்க மறந்தா கூட ஞாபகப்படுத்தி விடுவானுங்க போல இருக்கு. என்னையா பண்றதுன்னு அவரே நடிக்கு போய் உட்காந்துருக்காரு. இவன் அந்த போட்டோ எடுத்து இப்படியே ஆட்டி கட்டுறான். எதுக்கையா கொண்டு வந்தேன்னு அப்புறம் விசாரிச்சு பார்த்திருக்காங்க நம்ம ஆளுங்க. அப்ப சொல்லியிருக்கான், இல்ல இந்த சங்கீதா கேஸ் போட்டதா திமுக கிளப்பி விட்டதுதானா, அது உண்மை இல்லையா, இன்னைக்கு சங்கீதா வரப்போறாங்கன்னு சொன்னாங்க, அதனால போட்டா கொண்டு வந்தேன்.
எவ்வளோடா போய் சொல்லுவீங்க? நாக்கு கூசாம அடிச்சு விடுறீங்க. இதுவும் இந்த டைவர்ஸ் வழக்கே திமுக பொய்யா கிளப்பி விட்டதான், சங்கீதாவை போடலையா, அப்படி கிளப்பி விட்டுருக்காங்க. அதனால இவர் என்ன நினைச்சுக்காரு, இன்னைக்கு நம்ம அண்ணன் மானத்தை காப்பாத்த போறாங்க சங்கீதா அண்ணி, அதனால அவங்களுக்கு பிரசன்டேஷனா கொடுப்போம் ஒரு போட்டோ வச்சுட்டு இருந்திருக்காரு பாருங்க. இதுல பஞ்ச் டைலாக் பரிதாபங்கள் இருக்குல்லங்க, உண்மையிலேயே எனக்கு கவலையா போச்சுங்க. நாங்க இப்படி போயிட்டாரு, பால்வாடி மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு. எங்க காலேஜ் பசங்க போகும்போது தாங்க ஏதாவது கும்தலக்கடி கும்மாவா, காலேஜ் பசங்கன்னா சும்மாவா, பண மரத்துல வவ்வாலு, அவன் காலேஜ் பேர சொல்லிட்டு நாங்கெல்லாம் சவாலு அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் காலேஜ் பசங்க சொல்லலாம். 50 வயசு ஆச்சு, பெரியவராயிட்டீங்க, பெரிய மனுஷனா இருக்கீங்க, ஒரு கட்சி தலைவரா இருக்கீங்க, ஏன்னே எப்படி போய் மாட்டீங்க? நானும் டெல்டாக்காரன்னு டால்டா ஊத்த வரல காதுல, நானும் டெல்டாக்காரன்னு காதுல டால்டா ஊத்த வரல. ஸ்டாலினை கேலி பண்றாரம்மா, நானும் டெல்டாக்காரன்னு சொன்னார்ல, அதனால டால்டா ஊத்தாதீங்க காதுல, டெல்டா டால்டா மண்டிலே குத்திக்கணும் போல இருக்கு. முதல்ல வந்த உடனே 6000 கோடிக்கான விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாரு முதலமைச்சர் ஸ்டாலின். 5 பவுனுக்கு 5 பவுன் வர இருக்கிற தங்க நகைகளுக்கு விவசாய கடன் வாங்கியிருந்தா அதை தள்ளுபடி பண்ணாரு. இன்னொரு விஷயம் என்ன பண்ணாருன்னா, 2 லட்சம் பேருக்கு விவசாயிகளுக்கு 10 ரூபா செலவு இல்லாம இலவச இணைப்பு, புதிய இணைப்பு கொடுத்திருக்காரு. ஏற்கனவே கலைஞர் ஆட்சியில விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், அதை தடை பண்றதுக்கு கோர்ட்டு வரையும் போனாங்க. அதை தடுத்து நிறுத்தி காப்பாத்தி வச்சிருக்கிறது அரசு. காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் தான் ராமநாதபுரத்துக்கே தண்ணி, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஆண்டுக்கு 3 போக விளைஞ்ச மண்ணு தஞ்சாவூர் மண்ணு. 3 தடவை விவசாயம் பண்ணுவாங்க, 3 தடவை நெல்லை போட்டு அறுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போய் ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல 1 போகமாயி போச்சு. இன்றைக்கு மீண்டும் அதை 3 போகமாக மாற்றி இருக்கிறார்கள். தஞ்சை டெல்டா பகுதியில நெல்லை கொண்டு வருது கொட்டுறதுக்கு பர்மனண்டா அங்க நெல்ல சேமிச்சு வைக்கிற கிடங்குகள் கட்டப்பட்டு இருக்கு. 2வது விவசாயிகளுக்கான அந்த ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் 22%, 20% வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். 18% கேட்கிறாங்க, 20, 22 வரை எடுக்கலாம் அப்படின்னு எழுதி கொடுத்தா ஒன்றிய அரசு மறுத்துருச்சு. இது ஸ்டாக் பண்ண முடியாது, ஈர நெல்லா இருக்கும், அதனால அதை வாங்காதீங்கன்றுச்சு. விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க, உடனே ஒன்றிய அரசுக்கு எழுதி அனுப்புது. ஒன்றிய அரசு மறுக்குது, வாங்கக்கூடாது. இங்க இருந்து வாங்கி தானே உணவுப் பொருள் வாணிய கழகம் எல்லா பகுதிக்கும் அனுப்புறாங்க, சரிங்களா? ஆனாலும் விடாம கொற்ற மழையிலையும் அந்த முளைச்சு போனாலும் பரவாயில்ல நெல்லா வாங்கி சேர்த்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு. விவசாயிகளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ், பயிர் காப்பீட்டு கடன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எக்கச்சக்கமா இருக்குங்க. அவர் சொல்றாரு, அண்ணன் நானும் டெல்டாக்காரன்னு காதுல டால்டா ஊத்தாதீங்கண்ணே. இதாவது படிச்சுட்டு வானே, பன்னாட மாதிரி பேசுறதுனே. அதுல ஹைலைட் என்ன தெரியுமா? ஓம் சக்தி பராசக்தி, திமுக தீய சக்தி அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இதெல்லாம் மக்கள் சொன்ன மாதிரி இல்லையே. இவ்வளவு மட்டமா யோசிப்பாங்க, இவ்வளவு மட்டமா டைலாக் எழுதுவாங்க. சமூக வலைத்தெல்லாம் அவன் குட்டி பிள்ளைகள்லாம் தரிக்க விட்டுக்கிட்டு இருக்குங்க, சின்னது நனியெல்லாம். நாங்க இவ்வளவு மட்டமா எழுதி கொடுத்துருக்காங்க உங்க ஆளுங்க. ஏன்னா இப்படி ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தியா, அப்புறம் அவன் கொட்டேஷன் எழுத ஆரம்பிச்சிட்டான். ஓம் சக்தி பராசக்தி விஜய் ஒரு தண்ட சக்தி, ஓம் சக்தி பராசக்தி விஜய் ஒரு காமசக்தி, இப்படி எழுதிட்டு இருக்கான். அவன் எழுதுறான். தேவையா? இங்கதான் நீங்க மூச்சு விட்டாலே மூச்சை பிடிப்பானுங்களே, அடிச்சு ஆடுற அளவுக்கு அரசியல் தெரிஞ்ச பசங்க நம்ம ஊர்ல. உங்க கூட திரியிற ஒரு 1000, 2000 தற்கொலைகளை வச்சு உங்களை மதிப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டோம். கலைஞருக்கு சிலை வைக்கிறத பத்தி பேசும்போது, ஊரா விட்டு நெய்யில ஸ்வீட் செய்யக்கூடாது ப்ரோ. ஊரா விட்டு நெய்யே பொண்டாட்டி கையேன்னு பழமொழி இருக்கு, அது வந்து புதுசா மாத்திராராம். ஊரா விட்டு நெய்யில ஸ்வீட் செய்யக்கூடாது ப்ரோ. கலைஞருக்கு சிலை வைக்க கூடாதான். ஏன் வச்சா என்ன? மக்கள் பணத்திலே வச்சா என்னன்றேன். இடஒதுக்கீட முதல்ல கொண்டு வந்தது கலைஞர் தானே, சட்டமாக்குனது கலைஞர். 30% இடஒதுக்கீட்டை முதல்ல தமிழ்நாட்டுல கொண்டு வந்தது அவரு. முதல்ல பெண்களுக்கான சொத்துரிமை, பெண்களுக்கான காவல் நிலையம், பெண்களுக்கான காக்கி சட்டையை போட வச்சு நிப்பாட்டினது, திருநங்கைகளுக்கான நலவாரியம், முதல்ல விவசாயத்துக்கான பல்கலைக்கழகம், கால்நடைகளுக்கான பல்கலைக்கழகத்துல ஆசியாவிலே முதல் முறையா கொண்டு வந்தாரு. முதல் முறை அப்படின்றத அண்டர்லைன் பண்ணா இந்தியாவிலே பல முதல் முறைன்றத அண்டர்லைன் பண்ணலாம் தமிழ்நாட்டுல. அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழு இந்தியாவிலே முதல் முறையில அறிமுகப்படுத்திய தமிழ்நாடு திமுக அரசு. என்னங்க உங்களுக்கு தெரியும்? ஒண்ணுமே தெரியாம உளறிட்டு இருக்கீங்க. வச்சா என்ன? உங்க அப்பா வீட்டு காசுல வைக்க சொல்ல, எங்க காசுல தானே வைக்கிறாங்க, வைக்கட்டுமே. இப்படி செஞ்ச மனுஷனை மக்கள் கொண்டாடிட்டு போட்டுமே. அதுல சொல்றாரு 2 தடவை ஜெயிக்கிறது திமுக வரலாற்றுல இல்ல, உங்க அப்பாவாலேயே முடியல.
அதாவது கலைஞராலேயே 2 தடவை ஜெயிக்க முடியல. அடிச்சு ஆடி தொடங்குனதே 2 தடவை ஜெயிச்சுதான். 67 அண்ணாவோடு திமுக முதல்ல ஜெயிக்குது. 2வது 71 தேர்தல்ல 205 சீட்டு அறுதி பெரும்பான்மையில 2வது தடவை ஆட்சி அமைச்சது திமுக தான். அப்படி ஒரு வரலாறே இல்லைன்னு உங்கள்கிட்ட யார கதை கட்டி விட்டுருக்கான். அது தப்பு. அண்ணன் அடிச்சார். எனக்கும் மக்களுக்குமான உறவு, ஒரு அப்பனுக்கு மகனுக்குமான உறவு, ஒரு அம்மாவுக்கு மகளுக்குமான உறவு, ஒரு அண்ணனுக்கு தம்பிக்கான என்ன அப்படி ஒரு நெருக்கமான உறவா. இந்த போட்டோ பாருங்களேன். அது என்ன தெரியுமா, அவங்களுடைய 80வது கல்யாண நாளாம் அந்த போட்டோ. 80வது கல்யாண நாளோ 70வது கல்யாண நாளோ எதா இருந்துட்டு போட்டோம். கல்யாண நாள் அன்றைக்கு கூட 2 பேரும் தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல ஆள் இல்ல, பேரம்பேத்தி இல்ல, பிள்ளைங்க இல்ல. ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளை இறந்து போச்சு, விஜய் கூட பிறந்தவங்க. விஜய் மட்டும்தான் இருக்காரு. அந்த ஆளுதான் முக்கியமான வேலையில் அலைஞ்சிட்டு இருக்காருல்ல. அப்பா அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு தனியா அனாதையா உட்காந்துட்டு 2 பேரும் பூசாரிங்க ஏதோ ஐயர்கள் வந்து ஓதித்துறாங்க. பெத்த அப்பனை கவனிக்க முடியல, பெத்த பிள்ளைங்கள கவனிக்க முடியல, சொந்த குடும்பத்தை பார்க்க முடியல. ஏன்னே வந்து இப்படி உருட்டுறீங்க? எங்களையும் பேச வைக்காதீங்கன்னு. ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி. இது எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம ஊர்ல அம்மாக்களை பாரி பிள்ளைங்க சேலை கட்டுங்க தெரியுமா? குழந்தை பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க துண்டை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டே, ஆமா நான் சேலை கட்டிட்டேன், நானும் ஒன்ன மாதிரியே இருக்கேன்லான்னு கேட்கும். அது போலதான் விஜய் கேட்கிறாப்ல. நானும் முதலமைச்சர் ஆயிட்டேன், எனக்கும் அவருக்கு தான் போட்டு, எனக்கும் ஸ்டாலின். தம்பி, அவர் அனுபவம் வயசு கூட கிடையாது, ஓர்மப்போ. 2வது அவர் அரசியல் தளத்துல அவருக்கு இருக்கிற அனுபவத்துல லட்சத்துல ஒரு பங்கு இல்ல, கோடியில ஒரு பங்கு கூட உங்களுக்கு கிடையாது. முதல்ல உங்களுக்கு முதிர்ச்சியே இல்லை, அடிப்படை மனித உணர்வு இல்லை உங்களுக்கு. அடிப்படையில சக மனிதனை நேசிக்கிற ஒரு பார்வை கூட உங்ககிட்ட இல்லை. எப்படி அணுகணும்னு கூட தெரியல நீங்கெல்லாம். அதுல அவர் சொல்றாரு, விஜய் பாஜகவுக்கு சொம்படிச்சிட்டாரு. பாஜக ஆமா, இப்பயும் சொல்றேன். என்ன சொன்னீங்க? பூசி மொழிகி ஜனநாயகன் படத்தை வெளிவரலன்னு ஆதரவு தெரிவிச்சு கண்டனம் தெரிவிச்சார் முதலமைச்சர். பூசி மொழியாவது ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு தில்லு இருக்கு முதலமைச்சருக்கு. உனக்கு முதுகெலும்பு இருக்கா? சொந்த படத்தையே காப்பாத்துறதுக்கு வக்கில்லாத ஒரு ஆள் நீங்க. 2வது கேட்கிறேன், நீங்க பிஜேபியோடைய ஆள் தாங்க, அதுல என்ன சந்தேகம்? விவசாயிகளை பத்தி இவ்வளவு அக்கறையா பேசுனீங்களே. 3 விவசாய சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? 1.25 வருஷம் போராட விட்டது யாரு விவசாயிகளை? 760க்கும் மேற்பட்ட விவசாயிகளை கொண்டது யாரு? ட்ரோன் மூலமா குண்டு போட்டு விவசாயிகள் போராட்டத்துல கொலை பண்ணது யாரு? 4 லட்சம் விவசாயிகள் இதுவரையும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களே, ஏதாவது தீர்வு இருக்கா? விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு போராட்டம் நடத்தும் போது அதெல்லாம் மாநில அரசினுடைய வேலை அப்படின்னு சொன்னாரே. 35 லட்சம் கோடி ரூபாய பெரும் பணக்காரர்களுக்கு வாராக்கடன்ற பேர்ல தள்ளுபடி செய்ய தெரிஞ்ச மோடிக்கு வெறும் 30,000 40,000 வச்சிருக்கிற விவசாயிகளுடைய கடன் எத்தனை ஆயிரம் போயிரும், எத்தனை ஆயிரம் கோடி ஆயிரும். அதை தள்ளுபடி பண்ண முதுகெலும்பு இல்லையே. ஆரவள்ளி மலை தொடர்புறம் காலி பண்ணி அதை கார்பரேட் கொடுத்து அங்க இருக்கிற பழங்குடி விவசாயிகள் எல்லாம் தள்ளி விட்டுருக்காரு. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு படவே இல்லையா? அமெரிக்காவில ஒப்பந்தம்ன்ற பேர்ல ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வணிகத்தையும் இந்தியாவினுடைய உற்பத்தியையும் இந்தியாவினுடைய விவசாயத்தையும் முடிச்சு விட்டுருக்காரு. வாயில மூடிட்டுல உட்காந்துருந்தீங்க. போன மாசம் நடந்தது. குறைந்தபட்ச ஆதார விலை, குறைஞ்சபட்சம் ஒரு விலை பிக்ஸ் பண்ணுங்க. தக்காளிய 5 ரூபாய்க்கு வாங்குறியா 1 கிலோ, 3 ரூபாய்க்கு கேக்குறாங்க, 1 ரூபாய்க்கு போகுது பெரிய வெங்காயம். எங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை 1 கிலோ 15 ரூபாடா, அதுக்கு மேலதான் நீ கேட்கணும். குறைஞ்சாலும் கூடினாலும் 15 ரூபாய்க்கு கீழே வரவே கூடாது அப்படின்னு ஒரு ஆதார விலை வைங்கன்னு கேக்குறாங்க. வைக்க துப்பு கிடையாது. இதெல்லாம் கேட்கறதுக்கு முதுகெலும்பு வேணும். இதெல்லாம் செஞ்சது மோடி அரசு. ஆனா அதை நீங்க கேட்கல அப்படின்னா இங்க வந்து அப்படி உருட்டுறீங்கன்னா நீ மோடியோடைய ஆள் தான், பாஜகவுடைய சொம்பு தான். இதுல எனக்கு ரொம்ப கவலை என்ன தெரியுமாங்க, வழக்கம் போல ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. காலையில ஆரம்பிச்ச உடனே ஆக்சிடென்ட் தாங்க. 2 பசங்க போய் விழுகுறானுங்க. ஒருத்தர் சுயநினைவு இருக்கா, காலு எந்திரிச்சிக்க முடியல, காலு ஒடிஞ்சிருச்சு, எலும்பு ஒடிஞ்சிருச்சு. ஒருத்தர் அப்படியே கிடக்குறான், வெள்ளை சட்டை போட்ட ஒரு பையன். என்னடான்னு பார்த்தா அவனுக்கு தலையில அடி, ரத்தம் ஓடுது. கடைசியில வந்து அவன் கோமால இருக்கான். இப்ப வரைக்கும் சுயநினைவு வரல. என்ன ஆகுன்னு தெரியல. ஒருவேளை மூளைச்சாய்வு அடைஞ்சா செத்துருவான், அவ்வளவுதான், செத்துட்டான்னு அர்த்தம். மூளை மட்டும் செத்து போய் உடம்பு உறுப்புகள்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா அவனை காப்பாற்றணும். 20 வருஷம் வந்து வச்சிருந்தாங்க பாருங்க ஒரு அரசனுடைய மகனை, அது மாதிரி போயிடும். மூளைச்சாவுன்னா அவ்வளவுதான். 48 மணி நேரமோ 24 மணி நேரமோ சொல்லியிருக்காங்களாம். அவங்க அப்பா ஒரு ஏழை விவசாயி. இந்த பையன் காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்திருக்கான். ஓசி வண்டியை வாங்கிட்டு வந்திருக்கான். அவங்க அப்பா ரொம்ப இது பண்ணுவான்றதுக்காக அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காரு. அதை யார்ட்டையோ கொடுத்துட்டு நல்ல வண்டி ஒன்று கொடுறா பெரிய வண்டின்னு வாங்கிட்டு 2 பேர் வந்து இப்படி ஆக்சிடென்ட் கிடக்குறாங்க. இவன் தான் கிடக்குறான் அப்படின்னா இன்னொரு 3 பேர் அடி வாங்கி கை காலெல்லாம் உறைஞ்சு ரத்தமா ஆணு கிடக்குறானுங்க. பாருங்களேன்.
நம்ம திரும்ப திரும்ப சொல்ல தாங்க முடியும். வெறும் தற்கூரிகளாக நம்ம பிள்ளைங்க இருக்குன்னா பேரண்ட்ஸ்க்கு பொறுப்பு வேணுங்க. இன்னைக்கு எங்க இருக்கான் என்ன ஏதுன்றதை நீங்க பேச வேணாம், அந்த பிள்ளைகளோட உட்காந்து விவாதிக்க வேணாம், தப்புட தம்பி இவன மாதிரி தற்கூரியிட்ட சிக்கிறாதீங்கன்னு சொல்ல வேணாம். எதுக்குமே லாயக்கில்லாத ஒரு ஜந்து உட்காந்துட்டு உருட்டிக்கிட்டு இருக்கு, கை தட்டிட்டு இருக்கும் ஒரு தற்கூரி கூட்டம். 2026 எலெக்ஷன்ல தோத்தா அண்ணன் நடிக்க போயிடுவாரு. நீங்க எங்க போவீங்க? உசுரோட இருந்தா தானே தெருவிலையாவது தெரிஞ்சிட்டு இருப்பீங்க.